இப்போ நம்ம ஒரு படம் எடுக்கிறோம்னா கூட அது ரிட்டர்ன்ஸ் ஓரியன்டேஷன் தான் நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே டேலண்ட்டை நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டேலண்ட் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வேல்யூ இருந்ததுன்னா தே வில் டூ தட். பட் அவங்க வேல்யூ பண்ண முடியல அப்படின்னா அதை விட ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அவங்க வந்து இட்ஸ் லைக் தே வாண்ட் சம்திங் அவுட் ஆஃப் தட் சோஷியல் மீடியா ஆர் தே வாண்ட். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல பாட்டு ஒரு கிளாசிக்கல் சாங் அப்படி இருக்குன்னா இப்போ இதை ஹரணியால பாட முடியும் அன்னி கூப்பிடலாம். ஸோ இப்போ இது நல்ல ஒரு பெப்பி நம்பருக்கு திப்பு பாட முடியும் திப்பு கூப்பிடலாம். ஆனால் இப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு வந்து பாட தெரியாது. ஆனால் அவர் பாடினா அந்த பாட்டுக்கு வியூஸ் நிறைய கிடைக்கும்னா தே வில் ஜம்ப் இன்டு இட். அப்போ நம்ம அவளை ஸ்டாப் பண்ண முடியாது. பிஸ்னஸ் வே தே ஆர் பிரசன்டிங் இட். பட் ஆஸ் அ சிங்கர் அப்படின்னு பார்க்கச்சே வருத்தம் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா நம்ம மனுஷங்க தான் நம்மளும். ஸோ என்னடா நம்ம ஸ்ருதியில் இப்படி நிற்கணும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நான் ஐ யூஸ் டு லைக் இவங்களாம் திட்டுவாங்க என்ன. நான் வந்து அந்த மீட்டரை வச்சுலாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் ஒரு பீரியட்ல. எப்படின்னா அந்த ஒரு கிட்டார் டியூனர் இருக்கு இல்லையா, அதை வச்சுலாம் ஐ யூஸ் டு ப்ராக்டிஸ். ஆனால் இப்போ என்னன்னா அட்வான்ஸ்மெண்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் இன் டு லைக் மிடி எலக்ட்ரானிக்ஸ் தான் ஃபுல்லாக எல்லாமே. ஸோ அது வந்து ப்ராப்பர் 440 இருக்கும். சினா சிக்கு 440 பக்காவாக நிற்கணும் அந்த மாதிரி. ஸோ அதில் கம்மி ஆச்சுன்னா அது தப்பா தெரியும். அப்படி அவ்வளோ ப்ரிசைஸாக இருக்கிறதுனால இந்த வோக்கல்ஸ் வந்து சம்டைம்ஸ் ஹியூமன் வாய்ஸ் சம்டைம்ஸ் ஃபிளாட் ஆகும் சம்டைம்ஸ் ஷார்ப் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா அதை பேலன்ஸ் பண்றதுக்கு தான் they use that tuners or Melodyne or any software to tune it properly. அந்த 440ல கரெக்டா கொண்டு போய் வைக்கிறதுக்கு மட்டும் தான் they use it. இது ஒரு பாடவே தெரியாதவாளை நம்ம கொடுத்து வச்சா தெரிஞ்சிடும். ஓகே இவருக்கு பாட தெரியாது இவர் பாட வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் டெஃபினட்டா. ஆனா பப்ளிக் அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. ஒரு பாட்டு ஒரு ஹிட் ஒரு 3 மாசம் தேங்க்ஸ் தட்ஸ் இட்.